படிக்கிறதுக்கு கொடுத்த சுதந்திரத்தை ரைமிங்கா வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாதுமா. அப்படி அர்ஜென்ட்டா முகத்துக்கு முகம் நேரடியா பார்த்து தான் பேசணுங்கிற அளவுக்கு அவங்க என்ன ரகசியம் பேசியிருக்க போறாங்க? ராத்திரி 11 மணிக்கு அர்ஜென்ட்டா ஒதுக்குப்புறமா ஆளரவமே இல்லாத ஒரு இடத்துல, இருட்டான இடத்துல, தனிமையில அவங்க என்ன பேசியிருப்பாங்க? இல்ல நான் இங்கதான் பேசணும், அங்கதான் பேசணும் நம்ம ஏன் டிசைட் பண்ணணும்? அவங்களோட விருப்பம் இல்லையா அது? ஏய், யாருமா நீ? என்ன கன்றாவியோ அது உங்க சுதந்திரமா இருந்துட்டு போகுது. சுதந்திரத்துக்கும் பைத்தியக்காரத்தனுக்கும் முட்டாள்தனத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? கொஞ்சம் நம்ம நியாயமா பேசணும். அந்த இடத்துக்கு எதுக்கு போறாங்க? அங்க யாருமே போக, போலீஸ்காரனே ராத்திரில அங்க போகல, நீயா போற? ஆனா அவனுக்கு லட்டு மாதிரி நீ போய் முன்னாடி வா வந்து என்ன கூட்டு பலாத்காரம் செய்ய அப்படின்னு அங்க நின்றுகிட்டு இருப்பீங்களா நீங்க? பாக்கெட் மணிக்காக கொஞ்சம் முட்டாள்தனமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு போக்கு மாணவிகளிடையே பரவி வருகிறதாக தெரிய வருகிறது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவி அந்த மாதிரியாக அவ சென்றிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அந்த மூர்க்கர்கள் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அப்புறம் அது கரெக்டா மேம்? புலிக்கு எதிரில காட்டுல போய் நிப்பேன், ஆனா புலி என்ன அடிக்க கூடாது அப்படிங்கிறது பைத்தியக்காரன். பொறுப்பில்லாம ஒருத்தங்க பண்ற செயலால இன்னைக்கு ஒட்டுமொத்த பெண் சமூகத்துக்கு ஒரு பின்னடைவுமா. பெண்ணியம், பெண் சுதந்திரத்துக்கெல்லாம் பேசுவோங்க, போராடும். பட் இது ஒரு பின்னடைவு. அப்ப ஒரு பெண் 11 மணிக்கு 12 மணிக்கு தனியா எங்கேயும் போக கூடாது, போனா உனக்கு இந்த மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? ஊரு கெட்டு கிடக்கும் போது சுதந்திரம் பேசுறது பைத்தியக்காரத்தனம். நான் தெரியுமா, நான் ஒரு போராளி தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் 3 தடவை உன்னை வன்புணர்வு பண்ணிட்டு போயிட்டான். தமிழகத்துல ஏற்கனவே குடிச்சு வீணா போன ஒரு சமூகம். ஆனா இப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு போச்சு. எம்ஜிஆர் டிவி சினிமா அண்ட் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்டா இணையறாங்க கஸ்தூரி மேம். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ மேம். வணக்கம் சுகன்யா மேம். ஃபர்ஸ்ட் உங்களை வெல்கம் பண்ணிடுறேன் ஷோக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பேசுறேன் மேம். ஆமா, எம்ஜிஆர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் மேம். சோ மேம், இப்போ உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. அண்ட் தொடர்ந்து ஆம், இந்த பலாத்காரம் சம்பவம் என்பது ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒவ்வொரு இடங்கள்லயும் நடந்துட்டு தான் இருக்கு. பட் நார்த்ல ரொம்ப அதிகமாவே நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல ரொம்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி பாலியல் பலாத்கார சம்பவம் ரொம்ப அதிகமா நடக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது உண்மையா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதிகமா நடக்குதோலாம் இல்ல, அதிகமா நடக்குது. ம். ஏறக்குறைய எவ்ரிடே ஹெட்லைன்ஸ்ல பாலியல் பலாத்காரம்ங்கிறது மிக அதிக அளவுல நம்ம செய்திகள்ல பாக்குறோம். மற்ற குற்றங்களுமே ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ம். போதை இன்ஃப்ளூயன்ஸ்ல போதையை ஏத்திக்கிட்டு அம்மாவை வெட்டி கொன்ற மகன், அப்புறம் தங்கச்சிய வன்புணர்வு செய்த அண்ணன், இப்படியெல்லாம் ரொம்ப வினோதமான குற்றங்கள் சமீப காலத்துல, அதாவது இந்த ஒரு 2-3 வருடங்கள்ல அதிகமானதுக்கு காரணம் தமிழகத்துல ஏற்கனவே குடிச்சு வீணா போன ஒரு சமூகம். ஆனா இப்போ இந்த கஞ்சா, கொக்கைன் போன்ற விஷயங்களை எல்லாம் ஏத்திக்கிட்டு அதெல்லாம் அது அது ரொம்ப நம்மளால பிரெடிக்டே பண்ண முடியல. என்ன பண்ணுவாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வினோதமான விக்ரமாதித்தன் கதை குற்றங்கள்லாம் நடக்குது. பாவச் செயல்கள் அதிகமாயிடுச்சு. இதுக்கு குடியும் போதை கலாச்சாரமும் ஒரு மிகப்பெரிய காரணி ஒண்ணு. 2வது, ஒரு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சு போச்சு. 2021ல என்னெல்லாம் இவங்க இந்த ஆட்சியில இருக்கிறவங்க பிராமிஸ் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு சொன்னதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்வோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அவன் எதேதோ சொல்லாததையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை கேட்கறதுக்கு நாதியத்து போச்சு தமிழ்நாடு. ஒரு கேஸ்ன்னு எடுத்தா உடனே நம்ம ஊர்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நிதர்சனமா குற்றவாளி யார், அவன் என்ன ஜாதி, அந்த ஜாதிக்கு எந்த அளவுக்கு ஓட்டு வங்கி இருக்குது, இவனை நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு வரும், லோக்கல் அளவுல அவனுக்கு எவ்வளவு நெட்வொர்க் இருக்கு, அவனை யாருடைய கனெக்ஷன்ல அந்த குற்றவாளி இருக்கிறான், இது எல்லாம் ஃபர்ஸ்ட் பாக்குறது.
பொள்ளாச்சி கேஸ்ல பெரிய தலைகள்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சியில இருக்கும் பொழுது ரொம்ப பொறுப்போட பேசின ஸ்டாலின் அவர்கள் இப்ப வந்து போதை மருந்துடைய முக்கிய வியாபாரிக்கும் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய சாருக்கும் முட்டு கொடுக்கறது சமாளிக்கிறது அப்படிங்கறத அந்த அவல நிலையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு என்ன ஜாதின்னு பாக்குறது, என்ன கட்சின்னு பாக்குறது, நமக்கு ஆதரவுன்னா அதை ஒண்ணுமே செய்யறது இல்ல. வேங்க வயல்ல பத்தி நாங்க பேசவே மாட்டோம். அதுல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு கேட்டா நாங்க பதிலே சொல்ல மாட்டோம். மணல் கொள்ளைய வெளிப்படுத்தினதுக்காக ஒரு இஸ்லாமிய சகோதரரை போட்டு தள்ளிட்டாங்க. லாரியில போட்டே தள்ளிட்டாங்க. இறந்துட்டாரு அவரு. அவர் இறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பேச்சு மூச்சு இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா அவர் மைனாரிட்டியா இருந்தா கூட அவர் வந்து இங்க வியாபாரத்துக்கு இடையூறா இருக்கிறாரு. அதனால அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த வியாபாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? யார் அடிச்சாங்கன்னு தெரியலையா, பட் தெளிவா அவர் வந்து எழுதி வச்சுட்டு போறாரு. எனக்கு இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் போயிருக்காருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எனக்கு இவங்களால உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காரு. இவங்க அத சட்டைய பண்ணல. கடைசியில அவர் செத்து போயிட்டாரு. ஞானசேகரன் கேஸ்ல கூட அதுதான். அந்த பொண்ணு கேஸ் கொடுக்கும் பொழுது கேஸ் எடுக்கலையே. அதுக்கப்புறம் அது சோசியல் மீடியால வந்து பெரிய கான்ட்ரோவர்சி ஆனதுக்கு அப்புறம் தானே அவங்க வந்து கேஸ் எடுத்தாங்க. அதுக்குமே அவங்க பிரஸ் மீட் தானே கொடுத்தாங்க. யாருமே இல்ல, அந்த போன்ல யாருமே இல்ல, சாருன்னு ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு தானே சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த முட்டு கொடுக்கு இதனால கிரிமினல்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஒண்ணும் இல்ல, எனக்கு அவனு தெரியும் இவனை தெரியும், அதனால நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற பயம் விட்டு போகுது, துளிர் விட்டு போகுது. இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்களே கண்ணா பின்னான்னு ஆபாசமா பேசிட்டு, அமைச்சர் பெருமக்களே ஊழல்ல உள்ள போயிட்டு வெளியே வந்து இவங்க எல்லாமே நல்லா தான் இருக்காங்க, நான் என்ன ஏதோ சின்ன தப்பு தானே பண்றேன், அதனால அவங்கள பிடிக்காதவங்க எனக்கா தானே கொடுத்துட போறாங்க, நீதிமன்றம் எனக்கா வேகமாக செயல்பட்டுற போது, இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. எல்லாத்த விட முக்கியமா தஸ்வந்த் போன்ற பச்சை பாதகர்கள் கூட இன்னைக்கு வந்து அக்விட் ஆகி உலாத்திக்கிட்டு இருக்கிற ஊர்ல தண்டனை கிடைச்சா 12 வருஷம் கழிச்சு நீதி பாருங்க, நீதி தேவதை ரொம்ப மெதுவா ஊர்ந்து போறா. பறந்து செல்ல வேண்டிய நியாயமும் உண்மையும் படுத்து தூங்குது. மறந்து போன நீதி சுத்தமா மறத்து போகுது. அதனால எல்லாம் எப்படியும் இன்னைக்கு அர்ஜென்ட்டுக்கு என் உடல் இச்சையை நான் தீர்த்துக்கிறேன். இப்ப என்ன ரேப்பு பண்ணா அதுக்கு ஒரு 10 வருஷம் கேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நான் உசுரோட இருந்தா அப்ப பாத்துக்கலாம், இல்லன்னா பாக்கலாமே, ஒருவேளை தையல் மிஷினை கொடுத்து வெளியே அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவாங்க. நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல, இந்திய அளவுல சொல்றேன். நார்த்ல கேங் ரேப்ல ஒருத்தர் பேரை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு போலீஸ்காரன் ஒரு இன்ஸ்பெக்டர் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமா பிடிபட்டு இருக்கிறாரு. இப்போ போன வாரம் இங்கேயும் அஜித் குமார் மரணத்திலையும் இது போன்ற இதுல எல்லாம் போலீஸும் கூட தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்துருச்சு. யாருமே இவங்க வந்து நம்மள பிடிக்க போறாங்க, யார தெரியுமா பிடிப்பாங்க, தைரியமா இருக்காங்க. நம்மள ஏன்பா பிடிக்க போறாங்க, கிரிமினல்ஸ், ரெகுலர் கிரிமினல்ஸ்க்குலாம் எப்படியும் கான்டாக்ட் இருக்கும், போயிட்டு வந்து பழக்க வச்சுக்கிட்டு இன்ஃபார்மர்லாம் இருப்பான். எப்படியும் நம்மள பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு நேரம் இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா தனிப்பட அமைச்சு அவங்க வந்து பாட்டியை தேடுறாங்க, கஸ்தூரிய தேடுறாங்க, வரதராஜன், மாரிதாஸ், இப்படிப்பட்டவர்களையெல்லாம் அவங்க தனிப்பட வச்சு தேடிக்கிட்டு இருக்கும்போது பக்கா திருடர்களையும் கொலைக்காரர்களையும் ரேபிஸ்டுங்களையும் தேடுறதுக்கு நேரம் எங்கம்மா இருக்கு? நேரம் எங்க இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா 600 பேர் கரூர்ல போலீஸ் அம்சம் விஜயுடைய கட்சி மீட்டிங்க்கு, அந்த கரூர் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்றாங்க. 600 போலீஸ் நீங்க ஒரு கட்சி மாநாட்டுக்கு அனுப்பும் போது அங்க அந்த ஊர்ல மத்த என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும் அதை கவனிக்க ஆள் எங்க இருந்திருப்பாங்க, நீங்க சொல்லுங்க. கும்பமேளாவா? யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணாரு தெரியுமா? கும்பமேளாவுக்கு
உத்தரப்பிரதேஷ் பெரிய மாநிலம். ம். ஆக்ரால இருந்து போலீஸ்காரன், ஜபல்பூர்ல இருந்து போலீஸ்காரன், எல்லாம் இப்ப ஸ்டேட்ல எங்கெங்க இருந்தோ போலீஸ்காரன் வெளியில இருந்து தெரிவிச்சு ம். அவங்கள எல்லாரையும் டிராபிக்ல போட்டு விட்டாங்க. ம். பெண்கள் பாதுகாப்புல போட்டு விட்டாங்க. ராத்திரி பகல் நான் தெரியாம தான் கேட்கிறேன். உத்தரப்பிரதேஷ் வந்து இன்னைக்கும் வந்து நம்ம அங்க ஆணவ கொலைகள், அப்புறம் ஏதோ நேத்து கூட ஒரு யாரோ ஒரு பொம்பளை ருபீனா ஷைக்கோ ஏதோ ருபீனா ஏதோ அந்த பொம்பளை திட்டம் போட்டு பல வருடங்கள் முன்னாடி 100வது நாள் ஸ்டைல்ல காதலனோட சேர்ந்து, அவன் பேரு ஏதோ ஒரு இம்ரான், காதலனோட சேர்ந்து கான்கிரீட் வச்சு புதைச்சிருக்காங்க கணவரை. ம். இப்பதான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ம். ம். அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடிய ஒரு சூப்பர் மாநிலம் அது உத்தரப்பிரதேஷ். ம். கும்பமேளாவுல ஒரு பெண் பஸ்ல வந்து இறங்குவாங்கம்மா. பஸ்ஸா வந்து ராத்திரி 2 மணிக்கு 3 ம். மணிக்கு வந்து இறங்குவாங்க. இதுல ம். பிரயாக்ராஜ்ல. ம். ஆஹ் ஒரு அசம்பாவிதம் ம். நடக்கலையே. எல்லா இடத்துலயும் போலீஸ், எல்லா இடத்துலயும் லைட்டு, பிரமாதமா இருந்தது. ம். ஆம், அது அட்மினிஸ்ட்ரேஷன். ம். இங்க வந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியுமா? ஓகே அம்மா மேம். இப்ப இருந்து இந்த கோவை வழக்குல வந்து இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பொண்ணு ஒரு முக்கியமான இடம். அதாவது சித்ராங்கிறது ஒரு ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட். எல்லாரும் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நான் பார்த்திருக்கேன். அங்க நெறைய கடைகள் இருக்கும். டீ கடை இருக்கும், ஒரு காளான் கடை இருக்கும். அப்புறம் வந்து அத தாண்டி நெறைய பேக்கரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள போனா தான் கொஞ்சம் பொதர் மண்ணம் மாரி இருக்கும். அதுவுமே அவ்ளோ ரொம்ப நம்ம ஒரு காடு பகுதியில இருக்கக்கூடிய மாதிரி ஒரு காடு பகுதியோ, இல்ல ரொம்ப பொதர் மண்ண ஒரு இடமோ நம்ம சொல்லிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 11 மணிக்கு தான் இவங்க வந்து போறாங்க. 11 மணிக்கு கார்ல அதுவும். நம்ம வந்து ஒரு காதலர்களா, நம்மளே வந்து கன்க்ளூட் பண்ண வேண்டாம் அத. நம்மளே நரேட் பண்ண வேண்டாம். அவங்க ஒரு காதலர்களோ, இல்ல வந்து நண்பர்களோ, இல்ல வந்து அண்ணன் தம்பியோ, இல்ல தங்கச்சியோ வந்து ஐயைய! ஏம்மா, ஏதோ நரேட் பண்ண வேணாம்னு ஏதோ சொன்னீங்க. நரேட் அது பண்ண வரைக்கும் வேண்டாம் மேம். ஒத்துக்கிட்டேன். ஓகே, கொஞ்சம் ஓகே, மனசாட்சியோட பேசுங்க. ஆ, ஓகே மேம். ஆ. சம்திங். சோ அவங்க போயிருக்காங்க. சம்திங்க்கு கார்ல தான் போயிருக்காங்க. போனாங்க. இதுல ஒண்ணு என்ன இருக்கு? மேல பேசுங்க நீங்க. மேம் எதுக்கோ ம். போட்டும் மேம். அது ஆ. அவங்களோட சுதந்திரம் இல்லையா? அவங்க என்னம்மா? வந்து இந்த நேரத்துக்கு தான் போகணும் அப்டின்ட்டுலாம் கிடையாதுல்ல. இதான் உங்க கேள்வியா? நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க. அதுவும் வயசு பெண்ணா இருக்கிறீங்க. நீங்க வந்து இப்படி கேள்வி கேட்கலாமா? ஆ? சுதந்திரம் அப்படின்னா இப்ப இங்க என்னம்மா சுதந்திரம்? குடிச்சு குடல் வெந்து செத்து போறது கூட ஒருத்தனுக்கு சுதந்திரம்மா. சட்ட ரீதியா அது குற்றம் கிடையாது. தெரியுமா? நீ வந்து காசு குடுத்து, நீயே குடிச்சு, நீயே அப்ப அந்த 3 வாந்தி பேர் எடுத்து செத்து போனா, அந்த மூர்க்கர்கள் 3 மூர்க்கர்கள் வந்து அந்த பெண்ண வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அது கரெக்ட்டா மேம்? அவங்க ச்சீ! போனது தான் தப்பா? யாராவது பாலியல் வன்புணர்வ வந்து கரெக்ட்ன்னு ஆ. சொல்லுவாங்களாம்மா? ம். ஆனா, நான் போவேன். அ ம். வ இதுல போயிட்டு செ வ புலிக்கு எதிர்ல காட்டுல போய் நிப்பேன். ஆனா, புலி என்ன அடிக்கக்கூடாது. ம். அப்படிங்கிறது வந்து பைத்தியக்காரத்தனம். ம். சுதந்திரம்ங்கிறது இருக்கணும்மா. எதுல சுதந்திரம் இருக்கணும்? படிக்காத, அடுப்படியில நீ இது அடுப்ப ஊதிக்கிட்டு இரு அப்படின்னு ம். சொன்ன பெண்கள இன்னைக்கு மேலை நாடுகள்ல போய் கூட படிக்கிறதுக்கு நம்ம சுதந்திரத்த போராடி வாங்கியிருக்கோம். பெண்ணா நீயும் நானும் சொல்றேன். ம். ம். ஆ, அது சுதந்திரம். ம். ஒரு மூலையில உட்கார்ந்துரு. மாதவிடாய் ஆனா வீட்டுக்கு வெளியில இரு அப்படின்னு சொல்றவங்களுக்கு மனிதாபிமானமற்ற அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மாற்றி இன்னைக்கு ம். வந்து ராணுவத்துல விமானத்துல கூட பெண்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. மார்ஸ்க்கு அஸ்ட்ரோநாட் வேற கிரகத்துக்கே போயிட்டு வராங்க. அப்படிங்கும் பொழுது அது ஒரு பெண்கள் முன்னேற்றம். ம். அதையெல்லாம் நம்ம முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். ம். எத்தனை வயசானாலும் 36 வயசுல வேர்ல்ட் கப் ஜெயிக்கிற ம். அப்படின்னு ஹர்மன்பிரீத் கவுர் சொன்னா அது ஒரு பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணம். படிக்கிறதுக்கு கொடுத்த சுதந்திரத்த படிக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு இப்படி சொன்னா கரெக்டா இருக்குமா பாருங்க. படிக்கிறதுக்கு கொடுத்த சுதந்திரத்த ரைமிங்கா வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாதும்மா. அப்பா அம்மா உங்கள வந்து படிக்கிறதுக்கு தான் அனுப்புறாங்க. நம்ம ஏன் மேம் அங்க அதுதான் நடந்திருக்கும்னு நம்ம ஏன் மேம் திங்க் பண்ணணுங்க? இல்லம்மா, எனக்கு இல்ல. அவங்க எதுக்கா வேணா எனக்கு போயிருக்கலாம் தெரியலம்மா. இல்லையா? ம். எனக்கு வந்து நான் கொஞ்சம் பழைய பஞ்சாங்கம் தான். எனக்கு வந்து நான் போன ஜெனரேஷன். நான் உங்க ஜெனரேஷன் கிடையாது. ம். நான் பழைய தலைமுறை கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன் தான். ஆ, இருந்தாலும் உங்க வயச கடந்து தான் நான் வந்திருக்கேன்.
ஆ, எனக்கும் நண்பர்களுக்கு இருந்திருக்கிறாங்க. அந்த நண்பர்களுக்கும் கார் எல்லாம் இருந்திருக்கு. இவனுக்கு கார் கிடையாது. சொந்த கார் கூட கிடையாது. அவன் ஆட்டோ மெக்கானிக்ல எந்த முதலாளியோட கார எடுத்துட்டு வந்தானோ என்னவோ தெரியல. ஆ, பட் பேசுறதுக்கு ஒரு நண்பரோடையோ, நண்பியோடையோ பேசுறதுக்கு, சரியா? ம். சம்பாஷணை பேசுறதுக்கு இன்னைக்கு அத்தன டைம் ஆனது. இது ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு. ஹாஸ்டல்ல விட்டு எப்படி வெளிய போச்சு? ஒரு வேள சாட்டர்டே, சண்டே ஊருக்கு கீருக்கு போயிருக்குன்னு பொய் சொல்லி தான் இருக்கணும். இல்லன்னா கன்ஃபர்மா ஹாஸ்டல்லலாம் ஆஃப்டர் 10 தே வில் நாட் அலோவ். ம். யூ ஹேவ் டூ லை ஃபர்ஸ்ட். அங்கேயே தகராறு அடிக்குது. செகண்ட், பேசணும்னு சொன்னா WhatsApp இருக்கு, வீடியோ கால் இருக்கு. இதோ நீங்களும் நானும் இன்னைக்கு Zoomல ஒரு இன்டர்வியூவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆ, ம். அப்படி அர்ஜென்ட்டா முகத்துக்கு முகம் நேரடியா பார்த்து தான் பேசணுங்கிற அளவுக்கு அவங்க என்ன ரகசியம் பேசியிருக்க போறாங்க? ம். ராத்திரி 11 மணிக்கு அர்ஜென்ட்டா ஒதுக்குப்புறமா ஆளரவமே இல்லாத ஒரு இடத்துல, இருட்டான இடத்துல, தனிமையில அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. எனக்கு ம். தெரியல. நீங்க நரேட்டிவ் எல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. ம். அதனால நான் நரேட்டிவ் செய்யல. ஆனா, அவங்க அப்படி என்ன நாட்டை காக்கக்கூடிய ஒரு ரகசியத்த அங்க பேசியிருக்க போறாங்க? ம். அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்ல. ம். 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 ஏன் அத செய்யணும்? நான் தான் கேட்கிறேன். படிக்க போறவங்க படிக்கணும். ம். இவங்களுக்கு 21 வயசு ஆகுது அந்த மாணவிக்கு. அவங்க ம். ஒண்ணும் சின்ன குழந்தையெல்லாம் இல்ல. ம். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குடும்ப பொறுப்பு, அவங்க அப்பா, அம்மாவுடைய கஷ்டம் எல்லாம் தெரிய தான் தெரிஞ்சிருக்கும். ம். ஏன் வந்து இந்த மாரி சில்லற விஷயங்கள்ல ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கைய தொலைக்கணும்? பெண்ண ம். மட்டும் நான் சொல்லல. ம். நான் அந்த அந்த ஆணையும் சொல்றேன். அப்போ ஒரு பெண்ணும், ஒரு பையனும் அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரியே வந்து அங்க என்ன வேணா நடந்திருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஒருவேள அந்த மாதிரி அப்படி பண்ண போனா கூட, நீங்க வந்து ஒரு 3 பேர் வந்து ஒரு ஒரு சுதந்திரம் அத இந்த நாம ஒரு நாட்ல நான் சுதந்திரம் வந்து நாடுன்னு பேசாதீங்க நீங்க. ம், ம். தயவு செஞ்சு. சுதந்திர நாட்டுல ஒருத்தனுக்கு அப்புறம் கற்பழிக்க கூட சுதந்திரம் இல்லையா? அப்படின்னு கேட்பீங்க போலயே. இல்ல, ஆ? இல்ல. நான் அப்படி கேட்கல. ஆ. பின்ன நான் அப்படி கேட்கல. சுதந்திர நாட்டுல 2 பேரு நான் இந்த தனித்தனியா டைமுக்கு தான் கடிச்சாங்க. போணும். நான் அவன் இந்த அவன் கிரிமினல்மா. அந்த டைமுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம எப்படி மேம் சொல்ல ஏம்மா முடியும்? அதுதான் அவன் நான் கேட்கிறேன். கிரிமினல்மா. 11 மணிக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கூட நான் பேசிட்டு இருப்பேன். அப்போ நீங்க வந்து தாராளமா எனக்கு பேசுங்க. ம், ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து பேசுங்க. தியேட்டர்ல செகண்ட் ஷோ பார்த்துக்கிட்டு பேசுங்க. ம், பஸ்ல போய்க்கிட்டு பேசுங்க. ம். உன்னோட ஹாஸ்டல் ரூம்ல ரிசப்ஷன்ல பேசுங்க. அவன் வீட்டுல பேசுங்க. இல்ல எதுவுமே இல்லன்னா லாட்ஜ்ல ரூம் போட்டு பேசுங்கம்மா, பேசுங்க. சரியா? மேம் இத வந்து பாதுகாப்பா நான் பேசி அததான் தொலைங்க. மேம் சொல்ல வரேன். நான் அததான் மேம் சொல்ல வரேன். இத நம்ம எப்படி டிசைட் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ நம்ம வெளியிருந்து பார்க்கக்கூடிய நம்ம டிசைட் பண்ண யாரும்மா நம்ம டிசைட் ஏன் பண்ணது? டிசைட் நம்ம ஏன் டிசைட் பண்ணணும்னு கேட்கிறேன். அதுதான். அந்த கேள்விய தான் நான் உங்ககிட்ட இல்ல எனக்கு முன்வைக்கிறேன். நம்ம எத இங்க எத தான் நம்ம டிசைட் பேசணும். பண்ணோம்? இல்ல நான் இங்க தான் பேசணும், அங்க தான் பேசணும்னு நம்ம ஏன் டிசைட் பண்ணணும்? அவங்களோட விருப்பம் இல்லையா அது? ஏய்! யாரும்மா நீ? என்னம்மா நீ? சாரி. நான் சிரிக்கிறது வந்து உன்னுடைய அப்பாவித்தனத்த நினைச்சு சிரிக்கிறேன் நானு. என்னது? என் உரிமை எங்க வேணா பேசுவேனா? உன் உரிமை தான். நாளைக்கு போறியா? முதுமலை காட்டுக்குள்ள வாக்கிங் போலாம். சுதந்திரம். உன் உரிமை. போலாமா? யானை வந்து அடிச்சா கேள்வி கேட்கக் கூடாது. ஏன் காமன் சென்ஸ் இருக்காதாம்மா? பேசுறேன்னு சொல்றத இதையே நான் கஷ்டப்பட்டு உன் முகத்துக்காக நான் ஒத்துக்கிறேன்மா. பேசுறாங்கன்னு. பாதுகாப்பா பேசி தொலைங்கன்னு தானே சொல்றோம். ம், பேசுறது உங்களுடைய சுதந்திரம். எப்படி? என்ன கண்றாவியோ அது உங்க சுதந்திரமா இருந்துட்டு போகுது. ம், சுதந்திரத்துக்கும், பைத்தியக்காரத்தனுக்கும், முட்டாள்தனத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? ம், எங்கேயா பாதுகாப்பா போய் தொலைங்கன்னு தானே சொல்றோம். ம். இதெல்லாம் போய் போலீஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியுமாமா? போற இடத்துல எல்லாம் போலீஸ் யார் பேசுறாங்க? காருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமாமா? ஏற்கனவே செய்றாங்க. ஏற்கனவே மெயின் ரோடுல ஒ ராத்திரி ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே நைட் ஆனா, அ நிறுத்தி அப்படி மேம் நீங்க சொல்ற கிட்ட மாதிரி வந்து ஒரு முதுமலை சுகன்யா காட்டுக்குள்ளேயோ, கிட்ட உங்களுக்கு முதுமலை நடந்திருக்குல்ல. காட்டுக்குள்ளேயோ, இல்ல ரிசர்வ்ட் பகுதியிலயோ வந்து போலீஸ் போய் செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல மேம். இது வந்து ஏர்போர்ட்ங்கிறது ஒரு பெரிய இடம். எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுல எ பின்னாடிங்கிறது வந்து ஒரு இல்ல, பகுதி இல்ல, தான். இல்ல, இல்ல. ஏர்போர்ட் ஏர்போர்ட் பின்னாடி எப்பவுமே வந்து அப்படிதான் இருக்கும்.
ஒரு ம். அத்வான காடா தான் இருக்கும். ஏன்னா, ம். அதெல்லாம் வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன்க்காக வச்சிருப்பாங்க. அங்க ம். வந்து எதுவுமே பில்டிங் கட்ட முடியாது. ம். பெர்மிஷன் ம். கிடையாது. ம். அதனால மரம் தான் சும்மா பொதாரு தான் இருக்கும். அங்க ம். அண்ட் பேக் ரோட்லலாம் இருட்டா வேற இருக்கும். ஏன்னா நீங்க ம். வெளிச்சம்லாம் போட்டீங்கன்னா, அது விமானத்துக்கு இடையூறா இருக்கும்னு சொல்லி, ம். ஏர்போர்ட்ட சுத்தி நீங்க பார்த்தீங்கன்னா, ஈவன் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல நான் ம். பீளமேடு ஏர்போர்ட்ட பார்த்திருக்கிறேன். ஆனா, ஓகே. இந்த பேக் ரோட போய் பார்க்கணும் அப்படின்னு நான் இதுவரைக்கும் நெனச்சதே இல்ல. ம். அந்த சரி ரோட்டுக்கு மேம். போகணும் அப்படின்னு ஏர்போர்ட்ல நெனச்சது இல்ல. சரி மேம். பட் ஏர்போர்ட்ல நான் என்ன பின்னாடி கேட்கிறேன்னா பின்னாடி புதர்ல நின்னு பேசுறது தப்புன்னா, அண்ணா யூனிவர்சிட்டில எல்லாம் ஒரு பெரிய ஒரு காலேஜ் பகுதி அது. அது சொந்த காலேஜ் தான். படிக்கிற சொந்த காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்குதே! அதுக்கு என்ன மேம் நீங்க அது சொல்லுவீங்க? ரொம்ப அப்போ அநியாயம். அது ரொம்ப அநியாயம். ம். காலேஜ்ல ஒதுக்குப்புறமான ஒரு இடத்த அவங்க ஜோடிகள் அப்படிதாம்மா. ஏதாவது ஒரு இடத்துல எப்படியாவது அவங்களுக்கு தேவையான விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க. ம். அ எ ஒரு தனிமையான இடத்த அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ ஜோடிகள். பஸ்ஸுல போன வருஷத்த பஸ்ல ஒரு பொண்ணும், ஒரு பையனும் டிராவல் அநியாயம். பண்ணிட்டு போறாங்க. அங்க வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது. அப்ப அது கரெக்ட்டா? அப்போ வந்து மூர்க்கர்கள் எங்க இருந்தாலும் ஒரு பெண்ண கற்பழிக்கணும்னு நெனச்சா கற்பழிக்க தான் போறாங்க இல்லையா? அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட சைட்ல இருந்து நான் பேசுறேன் மேம். இப்போ வந்து அவளுக்கு வந்து எது வேணா சரியா பட்டுருக்கலாம். அங்க வந்து நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம நரேட் பண்ண தேவையில்ல. பட் அவளுக்கு இந்த மாரி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு, அவ ஒரு பொண்ணா வந்து அங்க கண்டிப்பா இருந்திருக்க மாட்டா, எனக்கு தெரிஞ்சு. சோ, அப்படி இருக்கும் பட்சத்துல, நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த பொண்ணோட சைட்ல இருந்து தான் கேட்கிறேன். நான் வந்து பேசுவேன். இப்போ இந்த நம்ம வந்து என்ன பண்றோம்னா, அந்த 3 அந்த அயோக்கியர்கள வந்து நம்ம மறந்துர்றோம். அந்த பொண்ணு, "நீ ஏன் போன? நீ ஏன் இந்த டைமுக்கு போன? நீ ஏன் அந்த டைமுக்கு போன? ஏன் நீ இந்த டைம்ல தான் போய் பேசணுமான்னு?" அந்த பொண்ணையே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா. இந்த ஆமா 3 பேர் வந்து நீங்க விக்டிம் பிளேமிங்ன்னு சொன்னா கூட பரவாயில்லம்மா. நீங்க என்னோட பேச்சுக்கு நீங்க என்ன மாரி ஒரு லேபிள் கூட வச்சுக்கோங்க. ம், ஆ ஆனா நான் வந்து இத தான் சொல்லுவேன். ம், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஏறக்குறைய உங்கள விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ம், ஆம் அ முட்டாள்தனத்த தயவு செஞ்சு சுதந்திரம்னா என்ன? நீங்க படிக்கிறதுல காட்டுங்கம்மா, ராணுவத்துல சாதிக்கிறதுல காட்டுங்க, விண்வெளி வீராங்கனை ஆவுங்க. அதுலலாம் உங்க சுதந்திரத்த காட்டுங்கம்மா. ம், இது நீ பெண்ணுன்னு மட்டும் இல்ல. அங்க இருந்த அந்த ஆணையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு ரூம் கூட போட்டு பேசுறதுக்கு தான் சொல்றேன். பேசுறதுக்கு தான். ரூம் கூட போடுறதுக்கு லாயக்கு இல்லாத ஒரு பையன நம்பி, நீ கார்ல ஒதுக்குப்புறமா போறேன்னா, அப்போ நம்ம எத பேசுறது? யாராச்சும் அந்த மாரி அவனுக்கெல்லாம் எதுக்கு ஒரு ஒரு பொம்பளையோட பேச்சு? அவனால ஒரு ரூம் போடுறது லாயக்கு இல்ல. பாதுகாப்பா தன்ன நம்பி வர பொண்ண பாத்துக்கிறதுக்கு லாயக்கு இல்ல. அவனுக்கு எதுக்கு பேச்சு? 1. ம், 2வது ஆண் நிஜமா தான் கேட்கிறேன். ம். ஆணே கூட ராத்திரி 11 மணிக்கு, 12 மணிக்கு ஊர் சுத்திட்டு வந்தா வீட்ல நீங்க பொறுத்துக்குவீங்களா? அவன் ஆம்பள, அதனால அவன் ராத்திரி எல்லாம் ஊர் மேம் சுத்துவான்னு இன்னைக்கு சொல்லுவீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம 2025ல இருக்கோம் மேம். நைட்ல தான் பிரியாணி சேல் பண்றாங்க. நைட்ல தான் நெறைய கடைகள் இருக்கு. நைட்ல தான் அம்மா அதுல பிரியாணி நெறைய கடையில இல்லையே சைலன்டான இவங்க. நைட்ல சைலன்டான ரோட கடந்து தான் அந்த பிரியாணி கடைக்கு நம்ம போக வேண்டியதா இருக்கும். அப்போ வந்து நம்ம பிரியாணி போறதே கடையிலேருந்து அப்ப தப்புன்னு சொல்லி பிரியாணி வாங்கிட்டு போய் ஒதுக்குப்புறமான இருட்டான இடத்துல புதார்ல பிரியாணி சாப்பிட்டாங்களாம்மா? சாரி. புதார்ல பிரியாணி சாப்பிட்டாங்களா அவங்க? ஏதாவது நம்ம மனசாட்சிய கொஞ்சம் நம்ம வந்து நியாயமா பேசணும். அந்த இடத்துக்கு எதுக்கு போறாங்க? அங்க யாருமே போலீஸ்காரனே ராத்திரில அங்க போகல. நீ ஏன் போற? அங்க ஒன்லி ம், கிரிமினல்ஸ். அதுவும் எப்படி திருட்டு வண்டிய எடுத்துக்கிட்டு மெயின் ரோட்ல வந்தா போலீஸ் பிடிப்பான். ஏன்னா சாட்டர்டே நைட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பிடிப்பாங்க. அது பண்றாங்கம்மா. அவங்க டியூட்டி அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ம், இந்த ஒரு விஷயத்துல சொல்றேன். ம், நைட் வந்து சார் அப்படின்னு அப்படின்னு கிட்ட வந்து பேசுவாங்க. வாசனை வந்தா ஊத சொல்லுவாங்க. ஏதோ ம், பாவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்க எந்த காரணத்துக்காக பண்றாங்க? அவங்க வந்து நல்ல போலீஸா, கெட்ட போலீஸா, லஞ்ச போலீஸா இந்த கேள்வி எல்லாம் வந்து அடுத்து பேசிக்குவோம். ஆனா ஏதோ ஒரு ம், போலீஸ் நிக்கிறான் ரோட்ல கோயம்புத்தூர்ல. ம், அதனால இவங்க வந்து நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு திருட்டு வண்டிய எடுத்துட்டு அந்த பக்கமா பின் வழியா, இருட்டு வழியா வர்றாங்க. ம், ம், அது ரெகுலரா கிரிமினல்ஸ் வர்ற இடம். அன்னைக்கு ம், நாள் தான் அங்க வந்து கார் நின்றுக்குமா என்ன? இதுக்கு ம், முன்னாடி எத்தன பேரு எத்தன கார்ல போனாங்களோ? அண்ணா யூனிவர்சிட்டிய பத்தி கேட்டீங்கல்ல? அண்ணா ம், யூனிவர்சிட்டில நடந்தது அநியாயம். ஏன்னா ஒரு கேம்பஸ்ல அப்படி ஒரு த தனியான இடம் இருக்கக்கூடாது. அங்க நெறைய ஜோடி ஞானசேகரன் புதார்ல மறைஞ்சுகிட்டு வீடியோ எடுத்திருக்கான். வீடியோ கேமராவோட வந்து ஒரு ஜோடிய அவன் படம் புடிக்கிறான்னா, அது முதல் தரமா இருக்காது. இந்த பொண்ணு தைரியமா வெளிய வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. இன்னைக்கு அவன் பல நாள் திருடன், ஒரு நாள் அகப்பட்டுட்டான்.
ம். ஆனா அவன் எத்தனை பேர் வீடியோ எடுத்திருக்கான் யாருக்கு தெரியும்? ம். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தவறுகள் நடக்கக்கூடிய இடம், கொஞ்சம் இந்த மாரி சஸ்பிஷியஸ் பிளேஸஸ்ல எல்லாம் வந்து இது முதல் தரமா இருக்காது. ம். அவங்களே அந்த ரூட்ட தெரிஞ்சு தானே அங்க திருட்டு பொருளோட வர்றாங்க. திருட்டு பொருளோட வரும்போது அங்க ஒரு கார் நிக்குது. ம். அப்படிங்கும் பொழுது, ஆஹா! அந்த கார்ல என்னயா? அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வராதா? ஒரு டெம்ப்ட் ஆவாதா? போய் ம். பார்க்க மாட்டாங்களா? நான் கேட்கிறேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு கார்ல 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க வந்து ர இது முன் சீட்ல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. டிரைவர் சீட்ல ஒருத்தரு, பாசெஞ்சர் சீட்ல அ அந்த பெண் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, யாரோ 3 பேர் வர்றாங்கள நம்மள நோக்கின்னா, உடனடியா கார கிளப்பிட்டு போ வேண்டியது தானே! கடப்பாரைய தூக்கி போட்டா எங்க மேம் கார தூக்கிட்டு போக முடியும் நம்மளால? என்னது கடப்பாரைய தூக்கி அவங்க ஒரு அருவாள் கல்லெல்லாம் எடுத்து மேல அந்த கண்ணாடி உடனடியா மேல நீங்க போட்டுருக்காங்க. கல்ல எடுத்து எங்க? அவங்க கிட்ட வர்ற வரைக்கும் நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க? அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? தூரத்துல 4 பேர் வந்தா, இங்கேருந்து கிளம்பிருவோம்மா அப்படின்னு கிளப்பிட்டு போறது இல்ல தானேம்மா மேம் ஒரு அந்த அந்த இயல்பு. இன்சிடென்ட்ல ஒரு ஒரு பரபரப்பு இருக்கும். என்னன்னு தெரியாம இருக்கும். இல்ல அந்த அந்த இன்சிடென்ட் என்ன நடக்குதுன்னு தெரியாம கூட அத அனலைஸ் பண்றதுக்குள்ள அவ்வளவு ஏதாவது லாயக்கு நடந்திருக்கலாம்ல. இல்லாதவங்க, அட்டாக் நடந்திருக்கலாம்ல. அவ்வளவு அவ்வளவு அறிவில்லாதவங்க அந்த மாரி இடத்துக்கெல்லாம் போகலாமா? இத நான் மத்தவங்களுக்காக சொல்றேன். இப்ப ம். நடந்து முடிஞ்சத பத்தி சொல்லலங்க. நடந்து ம். முடிஞ்சத பத்தி சொல்லல. குடிச்சு ம். செத்தவன பத்தி பேச்சு கிடையாது. ம். உசுரோட இருக்கிறவனுக்கு தான், "ஐயா குடிக்காதய்யா, அவன் போன ரூட்ல நீயும் போவாதன்னு" தான் சொல்ல முடியும். ம். நீங்க வந்து அதுக்கு சுதந்திரம், ஃபெமினிசம் அப்படின்னு பேசிக்கிட்டு வந்தீங்கன்னா, அப்புறம் குற்றம் குற்றவாளிகள் கண்டிப்பாக அவர்கள யாரும் நியாயப்படுத்தல. ஆனா, ம். அவனுக்கு லட்டு மாரி நீ போய் வா வந்து என்ன வந்து கூட்டு பலாத்காரம் செய்யி அப்படின்னு அங்க நின்னுகிட்டு இருப்பீங்களா நீங்க? ம். அப்புறம் ஐயோ! 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 அப்படின்னு கேட்டா கேட்கதாம்மா கேட்போம். இது நம்ம மத்தவங்கள கேட்கல. அண்ணா யுனிவர்சிட்டி மாணவிய கேட்கல. ம். அ ம கட்சி மீட்டிங்ல அ ஹராஸ் ஆன கட்சி கேடரையோ, அங்க அந்த போலீஸ் உயர் அதிகாரியோ நம்ம கேட்கல. நிர்பயாவ கேட்கல. ம். நிர்பயாவ கேட்டோமா? தஸ்வந்த் கிட்ட சி சின்னாபின்னமான அந்த ஹாசினிய கேட்டோமா? ம். ஆ அவங்களுக்கெல்லாம் அது அவங்க தப்பு இல்ல. ஆணவ கொலைகள்ல ஆணவ கற்பழிப்புகள் நடக்குது. ஆணவ பாலியல் பலாத்காரம் நடக்குது. ம். இந்தியாவுல. அ ம். அதையெல்லாம் வந்து அவங்க தப்புன்னு நம்ம சொல்றோமா? ம். அதுக்கான நியாயம் நமக்கு புரியுது. இது ம். குரூப்ல டூப்புமா. இத வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இதுல ஒரே ஒரு விஷயம் தான். குற்றவாளிகள் மர்டர் கேஸ் பண்ணிட்டு கோர்ட்ல ஏற்கனவே மர்டர்ல அக்யூஸ்ட் இந்த 3 ம். பேரும். அந்த மர்டர் அக்யூஸ்ட் கேஸ் வந்து கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்து அது போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் ம். கேட்கிறேன், மர்டர் அக்யூஸ்ட்ல கேஸ் உள்ள நடந்துகிட்டு இருக்கும்போது, எப்படி போலீஸ் இவங்கள ஒரு தினசரி ஜாமீன்ல கூட ஜாமீன் கூட எனக்கு புரியுது. ஜாமீன் எப்படி குடுத்தாங்க? அப்படிங்கிறது முதல் கேள்வி. ம். நீங்க வந்து விசாரணை நடக்கும்போது, சரி ஓகே. விசாரணைல ரொம்ப நாள் ஆகுது. ஜாமீன் ஏன்னா 60 டேஸ்க்கு மேல வச்சிருக்க முடியாது ரிமாண்ட்ல. ம். யூ ஹேவ் டூ கிவ் பெயில். அது எப்படி மேம் இவங்க வந்து வேற ஒரு 2 கண்டிஷனல் பெயில் தானே பண்ணியிருக்கணும். இவன் அந்த ஊர விட்டு எப்படி போறாங்க? அதான் மேம் கேட்கிறேன். 2 பிரதர்ஸ். அவங்க 2 பேருமே 2 பிரதர்ஸ். சிவகங்கையிலருந்து ஒருத்தரும், இன்னொருத்தர் வந்து 20 வயசு பையன் தான். 2 அரவுண்ட் 20-23 இயர்ஸ் தான். அவங்க 3 எல்லாருமே பேத்துக்குமே. சின்ன பசங்க தான். தவசி, சதீஷ் அவங்க 3 பேத்துக்குமே அந்த சின்ன சின்ன வயசு தான். சோ சிவகங்கை மாவட்டத்திலருந்து கோயம்புத்தூர் வராருன்னா, எப்படி ஒரு ஒரு குற்ற பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி பயங்கர ஈஸியா டிராவல் பண்ண முடியும்? பக்கா களவாணிங்க. பக்கா களவாணிங்க. எல்லாம் ரெடியா அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஃபுல் பிரிப்பரேஷன் அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு. நல்ல பிராக்டிஸ்டு ஹபிச்சுவல் ஆஃபெண்டர் அவங்க. அதான் ம். நான் கேட்கிறேன். மர்டர்ல நீ வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஊர விட்டு போ முடியாது. கண்டிஷனல் ஜாமீன் இருக்கும். ம். ஒரே நாள்ல நீ சிவகங்கையில இருந்து திருப்பி கோயம்புத்தூர் நைட்டே திருப்பி போறது ம். அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாம செய்ய முடியாது. ம். 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 ஏதோ ஒரு பிளான் மோட்டிவ் இல்லாம அந்த மாரி செய்ய மாட்டாங்க. உடனடியா ம். இந்த வண்டிய இங்க திருட்டு வண்டிய வச்சுட்டு ம். அடுத்த நாளே போவாங்களா? என்ன ஏதோ இல்ல. ம். போலீஸ்ல ஒரு உள்கை. இவங்க கையெழுத்து போடலன்னாலும் அடுத்த நாள் வந்து சேர்த்து கையெழுத்து போட்டுக்கலாம். அப்ப இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு. இருக்கு. அப்ப போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல இதெல்லாம் தான் தியரி. நம்ம ம். வந்து அ வாய் புளிச்சது, மாங்காய் புளிச்சதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா ம். இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது போலீஸ்க்கு நம்ம வந்து கான்ஸ்பிரசி தியரி சொல்லலாம். பட் வி கேனாட் பி ஷூர். அவங்க ம். வந்து
ஜாமீன் கையெழுத்து தினசரி போடாம, இல்ல இன்னும் சொல்லப்போனா வீட்டிலேயே வந்து ஒரு பாரா இருக்கும். ம், அவன் ம், வீட்ல இருக்கானா? வெளிய போய்க்கிட்டு இருக்கானா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படின்னு இந்த மாரி நோன் அக்யூஸ்டுக்கெல்லாம் ம், பாரா ம், இருக்கும். எஸ்பெஷலி மர்டர் கேஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது தப்பிச்சு ஓடி போயிருவான். இன்னைக்கு போய்ட்டானே! ம், கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லையே! அதனால அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு காவல் இருக்கணும். ம், அதெல்லாம் ஏன் இல்லங்கிற கேள்வியில தான் அந்த கேள்விய தான் நம்ம கேட்க முடியும். ம், குற்றவாளிகள் ஜாலியா வெளிய சுத்திட்டு இருக்காங்க. ஆ? அ ம், ம இவ் இவ் தூய்மை பணியாளர்கள் நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறீங்க. ம், யூடியூபரு, பாட்டி, அ ந ந யூனியன் வொர்க்கரு இவங்களையெல்லாம் நீங்க கூட்டிட்டு போய் உள்ள வைக்கிறீங்க. ம், இதுக்கு நியாயம் கேட்கிற எதிர்க்கட்சியினர கைது செய்றீங்க. ம், போராடுறவங்கள கைது செய்றீங்க. ஆனா ம். கிரிமினல்லாம் வெளிய சுத்திட்டு இருக்கானே! அதுதான் ம். பிரச்சனை. இப்போ மேம் இந்த இப்போ வந்து ஒரு முக்கியமான கல்லூரி, பிஎஸ்டி கல்லூரிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது ரொம்ப ரெப்யூட்டட் காலேஜ் அண்ட் வந்து ரொம்ப புரொடெக்டட் காலேஜ். இதுக்கு முன்னாடி பல வருஷங்களா வந்து ரொம்ப பாதுகாப்பா நடந்துட்டு இருக்க ஒரு ஒரு கல்லூரியில, இப்படி ஒரு பெண் வந்து இத்தன மணிக்கு வந்து வெளிய போலாங்கிறது ஃபர்ஸ்ட் அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாரி ஒரு வேள பொய் சொல்லிட்டு போயிருந்தா இல்ல, கூட இல்ல. பிரைவேட் ஆ பிரைவேட் ஹாஸ்டல்ல இருந்ததாக கேள்வி. பிரைவேட் ஓகே. பிஜி. அந்த பிரைவேட். பிஜில ஆ. என்ன யாருக்கு எப்படி டிமிக்கி குடிச்சிட்டு இது வெளிய வந்துச்சோ என்னவோ! யாருக்கு தெரியுது. இன்னும் இன்னும் ஒரு விஷயம் கேள்விப்படுறேன். அத ம். வந்து நான் இந்த பெண்ண சம்மந்தப்படுத்தி பேச விரும்பல. பொதுவா ம். சொல்றேன். ஆ ம். இந்த தலைமுறையில ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு போக்கு பாப்புலர் ஆயிக்கிட்டு இருக்கு. இந்த என்னது? டேட்டிங் ஆப்பு, ம். செல்போன் மூலமாக பாக்கெட் மணிக்காக அம் கொஞ்சம் முட்டாள்தனமான விஷயங்கள செய்யக்கூடிய ஒரு போக்கு மாணவிகளிடையே பரவி வருகிறதாக தெரிய வருகிறது. ஆம், பெத்த பெத்தவங்களுடைய சார்பாக கைகூப்பி கேட்டுக்கிறேன். ஆம், ஒரு ஒரு முட்டாள்தனமான ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கைய தொலைச்சிராதீங்க. அத விட எவ்வளவோ சம்பாரிக்கலாம். நல்லபடியா படிச்சு, நல்லபடியா சாதனைகள செய்யலாம். இப்போ இப்ப இப்படி வந்து அப்ப ஒருவேள நம்முடைய இத அந்த பாதிக்கப்பட்ட நாசமாக்கிக்க கூடாது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவி அந்த மாதிரியாக அவ சென்றிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல நான் பொதுவா சொல்றேன்ம்மா. எனக்கு ம். தெரியாது. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது, நாம இந்த ம். மாரி கமெண்ட் பண்ணக்கூடாது. நான் பொதுவா சொல்றேன். இந்த மாரி எல்லாம் வந்து நடக்குது. ஏன் இந்த மாரி நடக்குதுன்னு எனக்கு தெரிய வருது. இந்த கேஸ பத்தி பேசும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால ம். சொல்றேன். ஓகே மேம். தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா இது எப்படியாகப்பட்டாலும் இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப தவறான விஷயம். இன்னுமே வந்து தமிழகத்துக்கு தலைக்குனிவு. நீங்க காலேஜ பத்தி சொல்றீங்க. அந்த ம். கல்லூரியில பாவம் என்ன வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அத விட முக்கியமா, ம். இன்னைக்கு ஒரு நல்ல கல்லூரியில அட்மிஷன் கிடைச்ச எத்தன பெண்களுக்கு இந்த பொறுப்பத்த ஒரு செயலால, ம். நீங்க தான் அத சுதந்திரம்னு சொல்றீங்க. அத துரோகம். பெண்ணினத்துக்கு செய்யப்பட்ட துரோகமா நான்லாம் பார்க்கிறேன். ம். பொறுப்பில்லாம ஒருத்தங்க பண்ற செயலால இன்னைக்கு ஒட்டுமொத்த பெண் சமூகத்துக்கு ஒரு பின்னடைவுமா. ம். ஊர்ல இருக்கிறவங்க யாருமே பெண்கள இன்னைக்கு வந்து பட்டணத்துக்கு அனுப்புவாங்களா? பெரிய ஊருக்கு அனுப்புவாங்களா? இல்ல, இல்ல ம். எங்க கண்ணெதிர இரு, பாதுகாப்பா இருன்னு நினைக்க மாட்டாங்களா? ம். ஆ? ம். ஆண்களே அனுப்ப மாட்டாங்க. "எப்பா நீ படிச்சது போதும். இனி எங்க எங்க எதிர்ல இருப்பா நீ. எங்கேயோ போய் கண்ணுக்கு எட்டாத தூரத்துல நாசமாயிராத, கெட்டு போயிராத." அப்படின்னு ம். ஆண்களையே நினைக்கும் பொழுது பெண்கள நினைக்க மாட்டாங்களா? ஆ? பெண்ணியம், பெண் சுதந்திரத்துக்கெல்லாம் பேசுவோங்க, போராடுவோம். அதற்கான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. பட் ம். இது ஒரு பின்னடைவு. படிக்க அனுப்ப மாட்டாங்க. ம். முதல் தலைமுறை பட்டதாரி ஆகப் போறேன் அப்படின்ற கனவுல இருக்கிற பொண்ண, "வேணாம்மா, அ உன்ன கட்டி குடுத்துடுறேன்ம்மா" அப்படிம்பாங்க. இப்ப. அப்போ ஒரு பெண் 11 மணிக்கு, 12 மணிக்கு தனியா எங்கேயும் போக்கூடாது. போனா உனக்கு இந்த மாரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படிலாம் நான் சொல்லல. ம். அப்படி நான் சொல்லவே இல்ல. ம். நீங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா நடக்குமா? நடக்காது. ம். ஒரு ஹோட்டல் ஏதோ சென்னையில, கொ க கொ கோயம்புத்தூர்லலாம் கேளிக்கை விடுதிகள், அ நட்சத்திர ஹோட்டல்கள் எல்லாம் இருக்கு. ம். அங்கெல்லாம் போறீங்களா? பி சேஃப். இப்ப என் பொண்ணு வந்து இன்னைக்கு யூரோப்ல பேக் பேக்கிங் போய்க்கிட்டு இருக்கு. தனியா தான் ம். போகுது. ராத்திரில தனியா தான் வருது. சிங்கப்பூர்ல தனியா போகுது, தனியா வருது. சிங்கப்பூர்ல நானே பல வருடங்களுக்கு முன்னாடி ம். ராத்திரி 2 மணிக்கு கடைசி ட்ரெயின புடிச்சு சென்டோசா ஐலண்ட்லேருந்து
வீடு வந்து மேம் அது சேர்ந்தேன். ஹோட்டல் சிங்கப்பூர் ரூம் மேம். வந்து இந்தியா சேர்ந்தேன். இல்லையே மேம். அது ஆ சிங்கப்பூர், இந்தியா இல்லையே! எக்ஸாக்ட்லி. புரியுதா? எக்ஸாக்ட்லி. இப்படித்தான் நடக்கும்னு நான் சொல்ல வரல. ஆனா ஊரு கெட்டு கிடக்கு. ம். ஊரு கெட்டு கிடக்கும்போது சுதந்திரம் பேசுறது வந்து பைத்தியக்காரத்தனம். நான் தெரியுமா? நான் ஒரு போராளி தெரியுமா? அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் 3 தடவ உன்ன வந்து வன்புணர்வு பண்ணிட்டு போயிட்டான். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க அந்த நோக்கமே சந்தேகத்துக்குரியது. இத ம். அண்ணா யுனிவர்சிட்டியோட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. நிர்பயாவோட கம்பேர் பண்ண முடியாது. வெட்னரி டாக்டர் ஒருத்தங்க ஹைதராபாத்ல வந்தாங்க. ம். அவங்க என்ன பண்ணாங்க? டெய்லி டியூட்டி முடிச்சுட்டு வந்தாங்க. டியூட்டி முடிச்சுட்டு வர்றவங்கள டெய்லி ட்ராக் பண்ணி ஒரு நாள் அவங்கள வந்து 4 பேர் சேர்ந்து இது பண்ணி விட்டாங்க. இவ் சோ லேடீஸுக்கு இங்க இப்படி சொல்றேன். இத சொல்றதுனால ஆண்கள் எல்லாரையும் சொல்றேன்னு இல்ல. ஆனா அயோக்கியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பெண்களுக்கு ஆபத்து அதிகமாக இருக்கு. எல்லாரையும் சொல்லல நானு. அதனால நீங்க எந்த காரணத்துக்காக நீங்க உங்க வியாபார நோக்கத்துக்காகன்னா கூட ஏமா இப்படியே சொல்றேனம்மா சென்னையில சில இடங்கள்ல வந்து தொழில் நடக்குதுமா அவங்க கூட தனியா போக மாட்டாங்க அவங்க கூட ஒரு ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துலதான் நிப்பாங்க இதுக்கு மேல எப்படிமா சொல்றது அவங்க எல்லாம் நிக்கிறவங்க எல்லாம் பெண்கள் கிடையாது நிக்கிறவங்க எல்லாம் நான் பைனரி தான் இதுக்கு மேல எப்படிமா சொல்றது ஓகே மேம். இந்த கோவை வழக்குல வந்து நம்ம நெறைய பேசினோம். அண்ட் அத தாண்டி நெறைய விஷயங்கள் பேசினோம். அந்த பொண்ணு சாரி அந்த இத சொல்லிடுறேன் நீங்க ம். பிஎஸ்டி சாரி பிஎஸ்டி நான் சொல்லுது கல்லூரிக்கு தலைக்குனிவுன்னு நீங்க சொல்றீங்கல்ல ம். ம். தமிழகத்துக்கே இது தலைக்குனிவுமா ம். அம்மா ஜெயலலிதா டைம்ல ம். இந்த எனக்கு நடந்த ஒரு இதையே சொல்றேன் என் கார் நின்று போச்சு ம். என் மகனும் என் மகன் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை ம். 4 வயசோ ஏதோ ம். மகளுக்கு 10 வயசு நான் வந்து மயிலாப்பூர்ல என் கார் நின்று போச்சு ம். காக்கா இல்ல அப்படியே அமானுஷ்யமா இருக்கு இடம் ம். கைய பிசிஞ்சுக்கிட்டு நான் வந்து ராத்திரி 11 மணி ம். நாங்க வந்துகிட்டு இருந்த இடத்துலதான் வீட்டுக்கு நெருங்கிட்டோம் அந்த இடத்துல நின்று போச்சு நான் எந்த ஃப்ரெண்டு வந்து போன் எடுப்பாங்கன்னு சொல்லி நான் ஒன்னொன்னா போன் பண்ணி எனக்கு வந்து உதவி வேணும் அப்படிங்கிறதுக்கு தேடுறேன் யாருமே எடுக்கல போனே எடுக்கல ம். அதுக்குள்ள ஒரு 2 பேர் நான் இங்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படியே அங்கேருந்து ஒருத்தங்க வந்தாங்க எதிரில வந்து ஒரு காலனி இருந்தது அந்த காலனில இருந்து ஒரு ஒரு யங் பர்சன் ஒரு இளைஞர் வந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இன்னும் 2 பேர் லுங்கி எல்லாம் கட்டிக்கிட்டு 3 இளைஞர்கள் வந்தாங்க எனக்கெல்லாம் திக்கு திக்குன்னு ஆயிடுச்சு ம். ஆனா அவங்க வந்து எனக்கு என்ன உதவி வேணும் என்ன ஆயிடுச்சு பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு காரு இதுவாயிடுச்சுன்னு காரை தள்ளலாமா இல்லங்க நாளைக்கு நான் மெக்கானிக் அனுப்பிச்சு சரி பண்ணிக்கிறேன் என்ன வீட்டுல கொண்டு போய் விடுங்கன்னு நான் அவங்கள ஒரு பிரதரா நினைச்சு நம்பிதான் கேட்டேன் ஆஹ் இது அம்மா டைம்ல தைரியமா கேட்க முடிஞ்சிச்சு அவங்க என்ன வீட்டுல நான் ஒரு பைக்கு அவங்க கூட்டி எடுத்துட்டு வந்தாங்க நான் ஒரு பைக்கு பசங்க 2 பேரும் இன்னொரு பைக் ம். என்ன வேணா ஆயிருக்கலாம் இல்லையா என்ன வேணா ஆயிருக்கலாம் ஆனா நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்ம வந்து நம்புறோம் அவங்களும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நம்மள கூட்டிட்டு போறாங்க தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணை மதிக்கக்கூடிய உதவக்கூடிய ஆண்கள் தான் அதிகம் இன்னைக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும்போது நான் ஐ மிஸ் புரட்சி தலைவி